அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் 30 வருஷம் 8 நாள் இராணுவத்தில் பணி செஞ்சு வந்திருக்கேன். நான் ஆரம்பத்தில் சேரும்போது தொழில்நுட்ப பிரிவில் சேர்ந்தேன். மேலும் படிப்படியாக படித்து உழைக்கணும் முன்னேறன்ற ஒரு எண்ணத்தோட உழைச்சேன், முன்னேறினேன். இதன் மூலியம் நான் தனியாக பரீட்சை எழுதி வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தேன், காங்கோக்கு. அது இல்லாமல் நான் மேலும் படித்து அதிகாரி படிப்பு மூலியமாகவே அதிகாரி ஆகணும் சீக்கிரமா. ஆர்மியில் நல்ல வாய்ப்புகள் வழிகளெல்லாம் இருக்குது. முன்னேறவங்களுக்கு அந்த வழி தேடினா கண்டிப்பாக இன்னும் மேலும் விளையாடலாம், நல்லா சம்பாதிக்கலாம், குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் நல்லா உழைக்கலாம். ஆனால் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், துணிச்சலாக இருக்கணும். இது 3 இருந்தால் வாழ்க்கையில் எங்கேயுமே எதுலையுமே முன்னேறலாம், வெற்றி அடையலாம். இப்போ உள்ள இளைஞர் என்னன்னா, நல்ல ராணுவ அழைப்பு கொடுக்குறேன், வரலாம், நல்ல வாய்ப்பு இருக்குது. இங்கே எவ்வளோ படிச்சுட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க. 10,000 15,000 20,000 சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளோ மாஸ்டர் டிகிரி யூஜி பிஜி எல்லாம் முடிச்சு அவங்க கஷ்டப்படுற போது அதை விட இது பெஸ்ட்டு. உங்களுக்கு செக்யூரிட்டியாக இருக்கும், சேஃபாக இருக்கும், நல்ல சம்பளம். நம்மளுக்கு திறமை இருந்தால் மேலே அதிலே படிச்சுட்டு நல்ல மேலே அதிகாரியாக கூட அவ்வளோ சீக்கிரமாக அந்த மாதிரி வழிகள்லாம் இருக்குது. நான் சிக்னலில் படித்தேன். இங்கே பார்த்தா பிஎஸ்என்எல் மாரி கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் நல்லா இருக்குது. எல்லாரும் வாருங்க, நாட்டுக்கு சேவை செஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கும் ஒரு உழைப்புக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும். குடும்பத்துக்கு வாங்க, நல்லா இருக்கு, நாட்டுக்காக ஓடுங்க. நான் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரம் கலந்துட்டேன். அங்கே பார்டரில் அங்கே தான் இருந்தேன். நான் மொத்தம் லைவ் டெலிகம்யூனிகேஷனு வீடியோ எல்லாமே நான் தான் பார்த்தேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சோகமாக தான் இருந்தாலும் நாட்டுக்காக பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. துணிச்சா தைரியமாக கம்யூனிகேஷன் கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அங்கேருந்து தான் வரேன். நான் ஜம்மு காஷ்மீர் பார்டர்ல இருந்தால் சர்வீஸ் பண்ணிட்டு 2 வருஷம் முடிச்சுட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்கே வரும்போது மக்கள் எல்லாம் பார்க்கும்போது திரும்ப அந்த பழைய வாழ்க்கை வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, முழுசும் நான் தான் இருந்தேன். அந்த பார்டர்ல குப்பாடான்னு ஏரியா, அதான் மெயின் டெரரிஸ்ட் இருக்கிற இடம். அங்கதான் இருந்தேன். தகவல் தொழில்நுட்பம் நான் தான் பார்த்துட்டேன். அந்த ஏரியால நல்லா சிறப்பா இருந்தது. நானும் இரவு பகலமா கண் வச்சுட்டு தான் பார்த்தோம் ஒவ்வொன்றும். ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வந்தவர்கள் எல்லா மக்களுக்கும் உறவினர். நான் டெக்னிக்கல சுபிதாரம் இருந்தேன், ஜூனியர் இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியர். நான் ஆர்மியில 2 வருஷம் ரெகுலராக காலேஜ் படித்தேன். அந்த படிக்கிறது நான் ஓவரால் எக்ஸாம் எழுதினேன். மெரிட்ல செலக்ட் ஆகிட்டு எம்சிடி மிலிட்ரி காலேஜ் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மிலிட்ரி ஹெட் குவார்டர் ஆஃப் வார் அந்த காலேஜில் 2 வருஷம் ரெகுலர் படித்தேன், வேலை செஞ்சுட்டு. அதுலேருந்து தொழில்நுட்ப அதிகாரி ஆகிட்டு நீண்ட நாள் சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ வந்திருக்கேன். நான் 12th முடிச்சுட்டு போனேன். பிஏ பண்ண கரஸ்ல, எம்ஏ பண்ண கரஸ்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். ஒரு டிஃப்ரெண்ட் எதனா படிட்டு பிஎல்எஸ் பண்ணேன், லைப்ரரி இது. திரும்ப எம்எல்ஏஸ் பண்ணேன். அது எம்பிஎல் பண்ணலாம் பார்த்தா கார்கில் போயிட்டு வெளிநாடு போயிட்டேன். அது மேலே கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் வந்தோடனே கரஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க எம்பிஎல் எல்லாம். அப்புறமா மிலிட்ரியிலே டிப்ளமோ எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அங்கே ரெகுலராக முடிச்சுட்டு அந்த சர்வீஸ் செஞ்சுட்டு வந்தேன்.